இன்றைக்கி நாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் முதல் லாபசனி தரக்கூடிய கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பில் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரிஷபம் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. ரிஷபம் ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்கள் நல்லதொரு உடல் பலம், ஆரோக்கிய பலம், நல்லதொரு மனோபலம் உடையவர்களாக இருப்பார்கள். திடகாத்திரமான ஒரு உடல் வாகு உடையவர்களாக இருப்பாங்க. அழகானவர்கள், கலையார்வம் கொண்டவர்கள், செல்வந்தர்கள், வாகன யோகம் உடையவர்கள், நல்லதொரு கட்டிட யோகம் உடையவர்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்கள். அதே போல் நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள். அப்போது இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் உச்ச கிரகம் அப்படிங்கிறதுனால எதையுமே வெல்லக்கூடிய பராக்கிரமம் என்பது ரிஷபம் ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். எதையும் தாங்கக்கூடிய சக்தி என்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் ரிஷபம் ராசிக்காரர்கள் கூடவே பிறந்ததுன்னு சொல்லலாங்க. அப்போது இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் எதையுமே வெல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2025 மார்ச் முதல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9க்கும் 10க்கும் அதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒருவரே யோகாதிபதி அப்படின்னா அவர் சனி பகவான் தாங்க. அவர் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். ஒரு சில ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி 2ஆம் அதிபதியாக வரலாம், 6ஆம் அதிபதி இல்லை பாதகாதிபதியாக வரலாம். ஆனால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருதல யோகாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். இது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது கோடிகளில் புரளக்கூடிய ஒரு யோகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ இந்ததொரு காலம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட காலம், வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் தனக்கே உரித்தான ஒரு இடத்துல லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். அதான் அவர் யோகாதிபதியாக இருக்கணும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. அப்போது அவர் லாபஸ்தானத்தில் அமர்வது என்பது வாழ்க்கையில் உயர்வு என்பது கட்டாயமாக உண்டு. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு ராசிக்குள்ளே இருக்கிறாரு. இந்த குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபம் ராசிக்காரர்கள். இன்னும் சொல்லப்போனால் ராசியும் லக்னமும் ஒன்றாக இருக்கக்கூடிய
ரிஷபம் ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ரிஷபம் ராசி ரிஷப லக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா மே மாதம் வரைக்கும் ராசிக்குள்ளே குரு இருக்கிறாரு. ரிஷபம் ராசி ரிஷப லக்கணத்துக்கு குரு 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறாரு, உங்கள் லக்கணத்துக்குள்ளே இருக்கிறாரு. இப்போது நீங்கள் ராசி ரிஷப ராசி லக்கணம் வேறு இருந்தால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் ரிஷபம் லக்கணம் ரிஷபம் ராசியாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னென்ன பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விபத்து கொடுக்கும், கண்டம் கொடுக்கும், காயம் கொடுக்கும், கோர்ட்டு கேஸின் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும், தேவையற்ற பண இழப்புகளை கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அது பெரிய யோகம் தான். ஆனால் குரு ராசிக்குள்ளே இருக்கிறாரு, அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அப்போ மே மாதம் வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை விடக்கூடாது, மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற அவமானங்கள்லாம் வரும். அங்கே ராசிக்குள்ளே குரு இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆனால் மார்ச்சில் இருந்து உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். வாழ்க்கையில் ராசிக்குள்ளே குரு இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் சனி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் என்பது குரு பகவானுடைய வீடு. ஒரு சுபர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யோகாதிபதி சனி பகவான் அமர இருக்கின்றார். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம். ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத வழக்காக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சனி பகவான் கொடுக்க இருக்கின்றாருங்க. ஏன் அப்படின்னா 11ஆம் இடம் தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமரக்கூடிய ஒரு காலம் ஒரு பொன்னான ஒரு காலம். 2025 மார்ச்சில் இருந்து 2027 ஜூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட காற்று என்பது உங்களுடைய பக்கம் வீசுங்க. வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும். ஒரு உயர்ந்த ஒரு பதவியை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு அதிகார பதவிகள் என்பது உங்களை தேடி வரும். நீண்ட காலமாக உயர்ந்த பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி என்பது கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் என்பது நடக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் என்று நினைப்பவர்களுக்கு 2025 மார்ச்சுக்கு பிறகு நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிகள் பூர்த்தியாகும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதிங்க. தர்ம கர்மாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். மிகச்சிறந்த ஒரு பாக்கியம், மிகச்சிறந்த ஒரு தொழில் அமைப்பு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தசாபக்திகள் சாதகமாக இருந்தாலும் இந்த பலன் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும் என்பது இன்னும் உறுதியாக நம்பலாம். அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாதிபதி லாபஸ்தானம் பெறுறாரு. தந்தை சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் என்பது கிடைக்கும். வெளிநாடு சென்று நல்லதொரு கம்பெனியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட பணவரவு என்பது பல மடங்கு இருக்கும். அதாவது ஒரு 50 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க இப்போ 100 கோடி சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 100 லட்சம் சம்பாதிக்கலாம். இப்படி பாருங்கள், பல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத வாழ்க்கையில் பல யோகத்தை ரிஷபம் ராசிக்காரர்கள் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்க முடியும். இது உங்களுடைய அதிர்ஷ்ட காலம். பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மீண்டும் அந்த இடத்திற்கு வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். ஒரு ராசியில் சனி பகவான் அமர்வது பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் அமருவார் திட்டத்திட்ட. சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு நீதிமான். சனி கொடுக்க நினைத்தால் பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி பகவான் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்வே உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாருங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தால் இந்த பலன் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த யோகம், வாழ்க்கையில் ஒரு ராஜ யோகம் என்பது தெரிய வரும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. அந்த சனியை குரு பகவான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பலன் இன்னும் பல மடங்கு இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அள்ளி கொடுப்பாருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனி ராஜயோக காலம் என்பது அமையும். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையில் இருந்தும் வெளிவருவது, வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள். உங்களுடைய கஷ்டத்திற்கு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கின்றது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு காலம், ஒரு பொன்னான காலம். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வியக்கக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது இருக்க போகின்றது. வாழ்க்கையில் இதற்கு முன்னால் இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளம் என்பது இருக்கும்.
மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. இதுக்கு முன்னால் உங்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் சாதிக்க முடியும். படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும். நீங்கள் எதை நினைத்து படிக்கின்றீர்களோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பதவிகளில் உயர்ந்த பதவிகளை கட்டாயம் அடைய முடியும். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த ஒரு தொழிலில் அபார வளர்ச்சி என்பது கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவங்க, வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி என்பது கிடைக்கப் போகின்றது. அதே போல் உத்தியோகத்தில் நல்லதொரு இன்க்ரிமெண்ட், உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் விளங்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. இப்படி பல அதிர்ஷ்டங்களை சொல்லலாம். அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி அமர்வது. ஸோ அப்படி எல்லா வகையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வர இருக்கின்றது. அதாவது லட்சுமி உங்கள் கதவை தட்ட இருக்கின்றது. அதாவது இந்த ஒரு காலம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலிருந்தும் பாருங்கள் நீங்கள் உயர்வதற்கு சனி பகவான் என்றும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாருங்க. சனி பகவானுடைய அந்த பலத்தினால் நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிறீங்க என்பது உறுதி. அப்போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பதவிகள் உங்களை தேடி வர இருக்கின்றது. வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள். எல்லா வகையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தி என்பது இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முழுமையான ஒரு தீர்வு என்பது கிடைத்து வாழ்க்கையில் பலம் காணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த 2025 மார்ச் முதல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமையும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ கொடுக்க இருக்கின்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.